இந்த கடந்த ஒரு 10-15 நாட்களுக்குள் நமது சேனல் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்பதை நாமே நன்றி சொல்லியிருக்கோம். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை பார்த்து திராவிட மாப்பிள்ளை சார் கடும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார். என்ன அவனுங்க பாட்டு வளர்ந்துகிட்டே போறானுங்க, என்ன செய்வீர்களோ தெரியாது, நீங்கள் இந்த சேனலை முடக்குவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உடனடியாக இந்த சேனலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் இந்த பொறுப்பை ஐஸ்கிரீம் அதிகாரியிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஐஸ்கிரீம் அதிகாரி தான் இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்றதுல நிபுணர் என்பதால் அவரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் சரியான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு ஏற்கனவே கை துடிக்குது. 15 எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டு கைது பண்ண முடியலையேன்ட்டு அவருக்கு மிகவும் மனசு வருத்தமாக தான் இருக்கிறது. பார்க்குறாருல்ல, டெய்லி ஐஸ்கிரீம் அதிகாரின்றான், 15 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கோம், அரெஸ்ட் பண்ண முடியலையே என்று அவர் ஆதங்கத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் மாப்பிள்ளை சார் இது போல ஐஸ்கிரீம் அதிகாரி அழைத்து துபாயிலிருந்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை எப்போதும் வெளிநாடுகளில் தான் சுற்றுலாவில் இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். அங்கிருந்தே ஐஸ்கிரீம் அதிகாரி அழைத்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார். இப்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழும். வழக்கமாக இந்த வேலையை எல்லாம் அந்த வரம் தரும் அதிகாரிகிட்டம் தானே ஒப்படைப்பார்கள், எங்கே போனார் என்று சொல்லும்போது நீ ஆர்வலரில் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணி ஒன்றுத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டேங்கிற, உன் மனசில் நீயே உதயநிதினு நினச்சிக்கிற, அதனால மூடிக்கிட்டு பொத்தனாப்பில் சிபிசிஐடியில் இரு என்று அவரை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டார்கள். அவரிடம் இந்த வேலைகள் எதையும் ஒப்படைப்பதாக இல்லை.